உறவுகளுக்கு அன்பான வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த தை மாதத்திலே நிறைய நிகழ்வுகள் நடப்பது வழக்கம். அதிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த பொங்கல் விழா நிகழ்வுகள். எனவே பல திணைக்களங்களும் இப்போது பொங்கல் விழா நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி முனைப்பு காட்டி வருகிறது. அந்த வகையில்தான் போர்தீவு பற்று பிரதேச செயலகத்தினுடைய பொங்கல் விழா நிகழ்வுகள் மிகச்சிறப்பான முறையில் சங்கர்புரம் கிராமத்திலே சங்கர்புரம் கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே சங்கர்புரத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சங்கங்கள், அமைப்புகள், ஆலய நிர்வாகங்கள், விளையாட்டுக் கழகங்கள், பொதுமக்கள் என்று சொல்லி அனைவருடைய ஒத்துழைப்போடு நடந்தேறியிருந்தது. எனவே இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக போர்தீவு பற்றி பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் திரு எஸ் ரங்கநாதன் அவர்கள் கலந்து கொண்டதோடு அவர்களோடு உதவி பிரதேச செயலாளர் திரு துலாஞ்சனன் அவர்களும், அதே போல திட்டமிடல் பிரதிபலிப்பாளர், ஏனைய உத்தியோகத்தர்கள், அதே போல பிரதேச செயலக ஏனைய உத்தியோகத்தர்களோடு இணைந்து பொதுமக்களும் நிறைய பேர் பங்கு பெற்றிருந்தார்கள். மிக பாரம்பரியமான முறையிலே பாரம்பரியங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய விதத்திலே இந்த பொங்கல் விழா நிகழ்வுகள் நடந்திருந்தது. ஆரம்ப காலத்தில் இருந்த வரலாறுகள் எங்கள் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இன்று அவற்றிலிருந்து நாங்கள் மாற்றத்தை நோக்கி பயணித்து விட்டோம். காரணம், அறுவடை என்று சொன்னாலே நெல் விளைந்து விட்டால் அந்த இடத்திலே புதிர் எடுத்தல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புதிர் எடுப்போம். அப்படி நாங்கள் புதிர் எடுப்பது போலவே இப்போதும் புதிர் எடுத்து அந்த புதிய நெல் குற்றி அதில் வரக்கூடிய புத்தரிசியில் தான் பொங்கல் வைப்பது வழக்கம். அப்படியான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது. மிக முக்கியமாக சங்கர்புரத்தைச் சேர்ந்த ராசேந்திரம் என்கின்ற விவசாயியினுடைய வயல் நிலத்திலே அறுவடை நடந்திருந்தது. அறுவடை நிகழ்விலே அத்தனை அதிதிகளும் பங்கேற்றிருந்தார்கள். பாரம்பரிய உடைகள் அணிந்து அவர்கள் பாரம்பரிய முறைப்படி மேளதாள வாத்தியங்கள், பாரம்பரிய இசைக்கருவிகளினுடைய வாத்தியங்கள் ஓசைகளோடு இந்த அறுவடை நிகழ்வு இடம்பெற்று மாட்டு வண்டில், இப்போதெல்லாம் மாட்டு வண்டில்களை காண்பதே அரிது என்று சொல்லலாம். அந்த விதத்தில் 3 மாட்டு வண்டில்கள் இங்கே அழகான முறையில் சோடிக்கப்பட்டிருந்தது. அழகான முறையிலே அதிலே இயற்கையான சோதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு அவற்றிலே அந்த கதிர் ஏற்றி செல்லப்பட்டது. அதே போல எங்களுடைய பிரதம அதிதி உட்பட ஏனைய அதிதிகளினுடைய தலையில் சுமந்து கொண்டு கூட அந்த நெற்கதிர்கள் கொண்டு வரப்பட்டு சங்கர்புரம் பாடசாலைக்கு எதிரில் அமைந்திருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்திலே அங்கு கொண்டு வரப்பட்ட அந்த நெற்கதிர்கள், உப்பட்டி என்று சொல்வோம், அந்த உப்பட்டிகள் கலைத்து வைக்கப்பட்டு நாங்கள் இப்போதெல்லாம் அறுவடை இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம். அதற்கு முன்னர் உழவு இயந்திரங்களால் நாங்கள் சூடு வைத்து சூடடித்திருப்போம். அதற்கு முன்னர் கால பகுதியிலே தடிகளால் அடித்துத்தான் அந்த நெல்மணிகளை வேறாக்கி இருந்தார்கள். அந்த முறையில் நெல்மணிகள் வேறாக்கப்பட்டு அவை ஏரி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏரியிலே ஏறி நின்று தூற்றக்கூடிய செயற்பாடு, மரைக்காலிலே நெல்லை எடுத்து தூற்றி தூசு துணிக்கைகள் அகற்றப்பட்ட அந்த நெல்மணிகள் பிரதேச செயலாளனுடைய கரங்களால் உரல்களில் இடப்பட்டு அந்த உரல்களில் நெல் குற்றும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இதன் போது அந்த அருவிப்பாடல் உட்பட நெல் குற்றுவதற்கான பாடல்கள் எல்லாமே எங்களுடைய உறவுகளால் பாடப்பட்டிருந்தது. எனவே நெல் குற்றி பெறப்பட்ட அந்த அரிசியில் பொங்கல் வைக்கப்பட்டது. இங்கே மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம், 11 வகையான பொங்கல்கள் வைக்கப்பட்டிருந்தது. வித்தியாசமான பொங்கல்கள், மிளகு பொங்கல், சர்க்கரை பொங்கல், தேன் பொங்கல், பழப்பொங்கல், வெங்காய பொங்கல் அப்படின்னு சொல்லி 11 வகையான பொங்கல் வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பொங்கலுக்கு முன்னாலும் கோலமிடப்பட்டிருந்தது. எனவே இந்த கோலத்தின் அழகான கோலங்கள் தெரிவு செய்யப்பட்டது அதிதிகளால். அதே போல பொங்கலில் சுவையான பொங்கல் தெரிவு செய்யப்பட்டது. அவர்களுக்கான பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டது. அதே போல கலை நிகழ்ச்சிகள் நிறையவே நடந்திருந்தது. இந்த கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் மாணவர்களுடைய கலை அம்சங்களை, அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய விதமாக அமைந்திருந்தது. ஒவ்வொரு கலை நிகழ்வுகளும் எங்களுடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக, மிக முக்கியமாக கும்மி, கோலாட்டம், இப்படியான விடயங்கள் கூட நடந்தேறியிருந்தது. இங்கே ஒரு விடயம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிரதேச செயலக உத்தியோகத்தர்களும் சரி, எங்களுடைய சங்கர்புரம் மாதர் அபிவிருத்தி சங்கத்தினரும் சரி, அந்த இடத்திலே பொங்கல் பொங்குகின்ற நிகழ்வு நடக்கின்ற போது அவர்கள் அதை சுற்றி வர கோலாட்டம் ஆடுவது போல ஆடி வந்தார்கள். எனவே அவர்களுடைய மகிழ்ச்சி, அவர்களுடைய திறமை கூட அந்த இடத்திலே வெளிப்பட்டிருந்தது. அதைவிட சங்கர்புரத்திலே கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயற்பாடு என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. மிக அதிகமாகவே கஷ்டப்பட்டிருந்தார்கள், மிக அதிகமாகவே இதற்காக உழைத்திருந்தார்கள். ஒவ்வொரு விடயத்திலும் இயற்கையை நேசிக்கக்கூடிய விதமான விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட வேண்டும். எந்த ஒரு விடத்திலும் செயற்கை வந்துவிடக்கூடாது என்பதற்காக நிறைய விடயங்களை அவர்கள் கவனத்தில் எடுத்திருந்தார்கள். அதனை நானும் கண்ணூடாக பார்த்திருந்தேன். குறிப்பாக அங்கு வழங்கிய உணவுப் பொருட்கள் எதுவுமே செயற்கை கலப்பில்லாத உணவுகளாக இருந்தது. சோளம், பனங்கிழங்கு, இப்படியான உணவுகள் வழங்கப்பட்டது. வாழைப்பழம் கூட மருந்து அடிக்காமல் இயற்கையான முறையில் பழுக்க செய்யப்பட்ட பழம் வழங்கப்பட்டது. அதிதிகளுக்கு அந்த உணவுப் பொருட்கள் வழங்கி வைத்த அந்த
பாத்திரம் அல்லது ட்ரே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இயற்கையான முறையில் செய்யப்பட்டதாக இருந்தது. இப்படி நிறைய விடயங்கள் அந்த இடத்திலே இயற்கையாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே ஒவ்வொரு விடயங்களும் பார்த்து பார்த்து செய்திருந்த கிராம அபிவிருத்தி சங்கத்தினர், மாதர் அபிவிருத்தி சங்கத்தினர், அதே போல விளையாட்டுக் கழகத்தினர், மரணாதார சங்கத்தினர், மீனவர் சங்கத்தினர், இன்னும் நிறைய சங்கத்தினர் அங்கே இணைந்திருந்தார்கள். ஆலயங்களினுடைய நிர்வாகிகள் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்கியிருந்தார்கள். எனவே சிறப்பான முறையில் இந்த பொங்கல் விழா நிகழ்வுகள் நடந்தேறியிருந்தது. தமிழர்களுடைய மரபுகளையும் தமிழர்களுடைய பாரம்பரியங்களையும் மறந்துவிடக் கூடாது என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாகவே இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. எனவே சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்திய அத்தனை உறவுகளுக்குமே அன்பான வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்ளலாம்.